அனைவருக்கும் வணக்கம். நான் ஜனநாயக செவிலியர்கள் சங்கத்துடைய மாநில தலைவர், டெமோக்ராட்டிக் நர்சஸ் அசோசியேஷன் ஸ்டேட் பிரசிடென்ட் ஜீன் பிரகாஷ் பேசுகிறேன். இன்று பிற தொழிற்சங்கங்களால், பிற அரசு ஊழியர்களால் தூண்டப்பட்டு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம், தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கமானது சென்னையில் நடத்துகின்ற பெருந்திரள் முறையீடு போராட்டம் 21 ஜூலை 2026 என்று நடத்த இருக்கும் இந்த பெருந்திரள் முறையீடு போராட்டத்துக்கும் ஜனநாயக செவிலியர்கள் சங்கத்துக்கும் அதன் நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை முதலமைச்சரின் கனிவான கவனத்திற்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 6 மாதமாக ஜனநாயக செவிலியர்கள் சங்கமானது முதலமைச்சரின் கவனத்திற்கு எம்ஆர்பி செவிலியர்களின் கோரிக்கையை கொண்டு சென்று, பணி நிரந்தரம் பெறாமல் 10 வருடமாக காத்திருக்கும் எம்ஆர்பி செவிலியர்களின் கோரிக்கையை கொண்டு சென்று, தேர்தல் வாக்குறுதியிலே தளபதி அவர்கள் அறிவித்து 5 வருடமான தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று அறிவித்து, அதற்கான கோப்புகள் எல்லாம் தயாராகி, இதுவரை இல்லாத அளவில் ஒரு 500, 1000 என்று போகாமல் இதுவரை இல்லாத அளவில் அதிகப்படியான செவிலியர்களை ஒரே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய கோப்புகள் தயாராகி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது இந்த போராட்டம் எதற்கு என்பது அனைத்து எம்ஆர்பி செவிலியர்களின் கேள்வியாக உள்ளது. ஆனால் அதை ஒன்றும் பொருட்படுத்தாமல் எங்கள் சங்கம் இதை தீர்மானித்து விட்டது, நாங்கள் அரசு ஊழியர்களோடு தான் சேர்ந்து நிற்போம் அப்படி என்று. யாருடைய தூண்டுதலோ, யாருடைய ஆட்சி தூண்டுதலோ, எதனுடைய அடிப்படையில் இவர்கள் போராடுகிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு இவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்து செய்வதால் எம்ஆர்பி செவிலியர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு முறை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் ஆட்சி அமைந்த பிறகு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் பலமுறை ஜனநாயக செவிலியர்கள் சங்க நிர்வாகிகள் சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்களில், சென்னையில் சென்று சந்தித்த போதும் அவர் கூறியது, தளபதி அவர்கள் சொன்னால் செய்வார், சொல்லியதை நிச்சயமாக உங்களுக்கு செய்து முடிப்போம், நீங்கள் பொறுமையாக காத்திருங்கள் என்பது. அந்த நம்பிக்கையில் அனைத்து செவிலியர்களும் இருக்கின்ற வேளையில் இது நடப்பது இது எதற்காக நடக்கிறது? ஏனென்றால் எல்லா ஆட்சியிலுமே இந்த செவிலியர்களுடைய போராட்டத்தை மேற்கோளாக காட்டியே மற்ற அமைப்பினர் போராட்டங்களை துவங்குகின்றனர். அதனால் ஆட்சி அமைந்த 2 மாதத்தில் இந்த வேலையை இவர்கள் செய்வது, இதற்கு பின்னால் இருக்கும் தூண்டுதல்கள் அண்ணனுடைய முதலமைச்சருடைய ஆட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இவர்கள் செயல்படுகிறார்களா? இல்லை, பணி நிரந்தரம் செவிலியர்களுக்கு கிடைக்கவே கூடாது, கிடைத்தால் இவர்களை வைத்து இவர்களிடம் சந்தா வசூல் செய்ய முடியாது, பணம் வசூல் செய்ய முடியாது, ஒரேடியாக அனைவரும் பணி நிரந்தரம் பெற்றால் இவர்கள் 500, 1000 என்று பெற்றால் தானே நம்மளால் இவர்களிடம் பணம் வசூலிக்க முடியும் சிறிதாக, அப்படி என்கிற ஒரு எண்ணத்தில் இவர்கள் செய்கிறார்களா என்பது பயமாக இருக்கிறது அனைத்து செவிலியர்களுக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அனைவருக்கும் இதை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எம்ஆர்பி செவிலியர்கள், ஜனநாயக செவிலியர்கள் சங்கத்துக்கும் நிர்வாகி உறுப்பினர்கள் யாருக்கும் இந்த போராட்டத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.